அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் சென்றால் கோடீஸ்வர யோகம் பெறும் ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் திருச்செந்தூரின் சிறப்புகளை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. இதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்பட்டதாகும். அதே பின்னால மருவி செந்தில்நாதர் என ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுது. இந்த முருகன் கோவில் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறாரு. முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுறதாக சொல்லப்படுது. சூரனை வதத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்காரு. அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டுமென்று கருதி ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்றது இந்த பெயரே. இத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறதாக சொல்லப்படுது. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க. முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு. தனது படை தளபதியான வீரவாகுவை சூரபத்மன் தூதனுப்பியிருக்கான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அழைக்கோவல் விடுத்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர் என பல பெயர்களில் சிறப்புமிக்கு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூர் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுது.
திருச்செந்தூர் ஓமடிவில் தோன்றியிருக்கு இந்த முருகன் கோவில். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த கோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்கள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடியை கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. கோவில் எதிரில் 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள். திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முதற் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரியதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடையை மட்டுமே சாற்றாங்க. சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாக சொல்லப்படுது. கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை இருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இதில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்கு. திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காங்க. இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சன், பொரி, தோசை, சுய்யன், தேன்குழல், அதிரசம், அப்பம், தினைமாவு போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று. கோவிலில் தங்கத்தேரில் அறுகோண வடிவத்தில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கு. இந்த திருச்செந்தூரானது ஆதிகாலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு. இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் மணற்குன்றுகள் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட 4 கிணற்றில் பக்தர்கள் நீராடி பின்னரே கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 12 சித்தர்களின் 8 சித்தர்களின் சமாதி திருச்செந்தூர் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை வேளால் சிதைத்த இடம் பாமாடு என்றும் மணமாடு என்ற பெயரில் திருச்செந்தூர் அருகில் 3 கிலோ தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு. கடந்தமம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்திருக்காரு. அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க. இவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கான். அவ்வாறு தோன்றிய முருகன் தன் தன்னையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான். முருகப்பெருமான தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி தந்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்கானுங்க. தன் படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதனை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான். முடிவில் சூரபத்மன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காரு.
வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அளித்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஓம் என்னும் வடிவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.